பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புனித வெள்ளி அன்று ஆண்டவர் சிலுவையிலே மொழிந்த 7 வார்த்தைகளை பற்றின சில சிந்தனைகளை நாம் ஆராய முற்படுவோம். ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன முதல் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாமல் இருக்கிறார்கள். பிதாவே இவர்களுக்கு, யார் இந்த இவர்கள்? போர் சேவகர்களா? யூத சமய தலைவர்களா? யார் இந்த இவர்கள்? இந்த இவர்கள் யார் என்றால் சாத்தானுடைய பகடைக்காய்கள், சாத்தானுடைய பகடைகள். நீ தேவனுடைய குமாரனை என்றால் சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று ஏளனம் செய்தார்கள். இந்த வார்த்தை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ஆண்டவரை சோதித்த சாத்தான் சொன்ன வார்த்தை, நீ தேவனுடைய குமாரனை என்றால் இந்த கல்லாப்பமாக்கும், மேலிருந்து குதியும் சொன்ன. அப்ப பொதுவா சிலுவையில துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் தன்னை சிலுவையில் அறையிறவங்களை சபிப்பாங்க. இங்கு ஆண்டவர் சபிக்காமல் அவர்களுக்காக ஜெபிக்கிறார் பிதாவை நோக்கி. சோர்ந்து போகாமல் ஜெபியுங்கள் என்று சொன்ன ஆண்டவர் இங்கு அவர்களுக்காக ஜெபிக்கின்றார். அது மட்டுமல்ல, பிதாவினிடத்தில் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். மன்னிக்க சொல்லி கேட்கின்றார். மன்னிப்பு என்பது நற்செய்தியினுடைய சாராம்சமே மன்னிப்பு தான் நற்செய்தியினுடைய சாராம்சமே. தவறை உணர்ந்து ஒருவர் தன்னுடைய தவறுக்காக மன்னிப்பு கேட்கும் போது அவங்களை ஏற்றுக்கொள்வது வழக்கம். ஆனால் தாங்கள் செய்கிற தவறு செய்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர்கள் தப்பை மன்னிக்கணும்னு சொல்லி பிதாவிடம் பரிந்து பேசுகின்றார். பிரியமானவர்களே, நம் ஆண்டவரின் இந்த குணம் நம்மிடம் காணப்படுவதில்லை. அதற்கு தடையாய் இருக்கக்கூடிய காரியங்களை குறித்து சரி செய்வதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். 2வது வார்த்தை, இன்றைக்கே என்னோடு பரதீசில் இருப்பாய் என்கின்றதான வார்த்தை. ஆண்டவர் சிலுவையில் அறையப்படும் போது கூடவே 2 திருடர்கள், கள்ளர்கள் என்று போட்டப்பட்டிருக்கிறது. அவங்களை அறையிறாங்க. ஆனா இவங்க யார் அப்படின்னா, செலோத்தியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கலகக்காரர்கள் அல்லது ஆயுதம் ஏந்தி போராடக்கூடிய தீவிரவாதிகள், புரட்சிக்காரர்கள் என்று சொல்லலாம். இருவரை அறைஞ்சிருக்கிறார் சிலுவை ஏசாமி கூட. அப்ப ஒருவன் ஏளனம் செய்கிறான் ஆண்டவரை, இன்னொருவன் ஆண்டவரை புரிந்து கொள்ளுகிறான். எப்படி புரிந்து கொண்டான்? ஆண்டவர் சிலுவைக்கு மேல யூதரின் ராஜா என்று ஒரு போர்டு வச்சிருக்கிறாங்க. INRI சுருக்கமா சில சிலுவைகள் இருக்கும். ஈசூஸ் நஸ்ரேயன் ரெக்ஸ் யூடேயா அப்படின்னு சொல்லுவாங்க. யூதரின் ராஜா, நசரேனாகிய இயேசு கிறிஸ்து யூதருடைய அரசர் அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம். அந்த வார்த்தை ஏசாமியை கேவலப்படுத்தணும்ன்றதுக்காக அவர்கள் எழுதின வார்த்தை இறை வார்த்தையாக இந்த கள்ளனுக்கு மாறுகிறது. அது எப்பொழுது இறை வார்த்தையாக மாறுகிறதோ, ஆண்டவரே மீட்பர் என்பதை உணர்ந்து கொண்ட பிறகு, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவரிடம் சொல்லுகிறான். ஆண்டவருடைய மறுமொழி, இன்றைக்கே என்னோடு பரதீசில் இருப்பாய். ஆண்டவரே மீட்பர் என்பதை புரிந்து கொண்டான். பரதீசின் அனுபவத்தை பெறுவதற்கு பெற்றுக்கொண்டான். பரதீசின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான். நாமும் ஆண்டவரை சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சிலுவையிலே சொன்ன 3வது வார்த்தை, இதோ உன் மகன், இதோ உன் தாய். தன்னுடைய தாயை தன் நெருங்கிய சீடன் யோவானிடம் ஒப்படைக்கின்றார். அம்மா, இதோ உன் மகன், இதோ உன் தாய். அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே 10 கட்டளைகள் மோசேக்கு கொடுக்கப்பட்டது.
உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பது அதனுடைய கட்டளை. அப்ப கட்டளையை கொடுத்தவர் இங்கு கட்டளையை நிறைவேற்றுகிறார். கட்டளையை கொடுத்தவர் கட்டளையை நிறைவேற்றுகிறார். தன்னுடைய பொறுப்பை கரெக்டா தனக்கு அடுத்து ஒரு சீடனிடம் ஒப்படைக்கிறார். தன்னுடைய அம்மாவை பார்த்துக்கிறார். ஏன்னா இந்த உலகத்துல ஆண்டவர் வாழ்ந்தப்ப கானாவூர் கல்யாணத்துல தண்ணிய ரசமா மாத்தின நிகழ்வுல பெண்ணே உனக்கும் எனக்கும் என்னன்னு ஆண்டவர் கேட்டார். 12 வயசு சின்ன பையனா இருக்கும்போது எருசலேம் ஆலயத்துல பஸ்காவுக்கு போகும்போது என்ன ஏன் தேடுனீங்கன்னு கேட்டார். அடுத்து ஒரு கூட்டத்துல பேசிட்டு இருக்கும்போது இவங்களாம் வந்து நிற்கும் போது யார் எனக்கு சகோதரன், யார் எனக்கு தாய், பரலோக பிதாவின் சித்தப்படி செய்கிறவர்களே எனக்கு சகோதர சகோதரிகளா இருப்பார்கள் சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்ப இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இரத்த உறவை விட கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய, கடவுளை பின்பற்றக்கூடிய உறவை தான் இங்கு மேம்படுத்தி காட்டுகின்றார். அதைத்தான் இங்க ஆண்டவர் என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். கட்டளையை கொடுத்த ஆண்டவர் கட்டளையை நிறைவேற்றுகின்றார். கிறிஸ்துவின் மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த மரியாளும் ஆண்டவருக்கு சீடராகிறார், சீடத்தி ஆகிறார். இரத்த உறவை விட கிறிஸ்துவின் மீது உள்ள பற்றுறுதி, கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய உறவுதான் முக்கியம் என்பதை வலுப்படுத்தி காட்டுகிறார். 4வது வார்த்தை ஏழி ஏழி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என்னை கைவிட்டீர். இது துன்பத்தில் இருக்கிற சில பேர் சங்கீதங்களின் வார்த்தையை சொல்லி தன்னுடைய துன்பத்தை ஒரு அங்கலாய்ப்பை போன்று, புலம்பலை போன்று இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். சங்கீதம் 22:1, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். முதல் 3 வார்த்தைகளும் ஆண்டவருடைய தெய்வீக தன்மையை வெளிப்படுத்தியது. 4வது 5வது வார்த்தைகள் ஆண்டவருடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அறிவுநெறி கோட்பாடு என்று சில கோட்பாடுகள் இருந்தது, நாஸ்டிசம் என்று சொல்வார்கள். அவர்கள் கிறிஸ்துவை தவறாக போதித்தார்கள். சிலுவையில் அடிக்கும் போது அவருக்கு வலிக்கல, அவர் பறந்து போயிட்டாரு, உடம்பு மட்டும்தான் அங்க இருந்துச்சுன்னு சொல்லி ராங்கா டீச் பண்ணாங்க. அவருக்குள்ள சக்தி இருந்தனால அவருக்கு வலிக்கலன்னு சொல்லி, முழு மனிதனாக இருந்து ஆண்டவர் துன்பப்பட்டார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அது மட்டுமல்ல, மக்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆகிறாங்க சிலர், இவன் எலியாவை கூப்பிடுறானோ அப்படின்னு சொல்லி. ஏன்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல மரித்தவர்களை உயிரோடு எழுப்பியவர் எலியா. அப்ப இவரை உயிர் தெழுக வைக்கிறாரான்னு சொல்லி பார்க்கலான்றதுக்காக என்ன செஞ்சாங்க, இவங்க வெயிட் பண்ணாங்க. உடன் இருந்த சீடர்கள் எல்லாரும் ஓடிவிட்டார்கள். எப்பொழுது முழு பாவத்தையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, முழு பாவத்தையும் கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ, அப்ப எந்த விதமான கம்யூனிகேஷனும் பிதாவிடமிருந்து இவருக்கு இல்லை. இவர் கைவிடப்படவில்லை, கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். கைவிடப்பட்ட நிலைமையில் இருந்தார். நாம் அநேக சூழ்நிலைகளிலே துன்பங்கள் சூழ்ந்து கொள்ளும் போது நாம் கைவிடப்பட்டு விட்டேன் என்று நினைக்கிறோம். கைவிடப்படவில்லை, கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஒரு பையனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்கக்கூடிய அவருடைய அப்பா கொஞ்ச நேரம் பிடிச்சுக்கிட்டாரு, அந்த பையன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படியே என்ன செய்யறாரு, கை எடுத்துட்டாரு. அவன் அடிச்சு கொஞ்ச தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்குறான், யாரும் தன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ஐயோன்னு தண்ணிக்குள்ள முங்குறான். அவங்க அப்பா வேகமா பிடிச்சிட்டாரு. ஏன் என்ன கைவிட்டீங்கன்னு கேட்டப்ப, இல்லை நீ நீச்சல் பழகிறதுக்காகத்தான. அது போல ஆண்டவர் கைவிடப்படவில்லை, கைவிடப்பட்ட நிலையில் இருந்தார். 5வது வார்த்தை தாகமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறேன். டிப்சோ என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது 2 விதமான பொருளை குறிக்கிறது. ஒன்று நீரின் மேல் இருக்கக்கூடிய வேட்கை, தாகம். 2வது ஆத்தும தாகம், நீரின் மேல் இருக்கக்கூடிய தாகம், ஆத்தும தாகம். நம்ம ஆண்டவர் பலருடைய தாகத்தை தீர்த்து வைத்திருக்கின்றார், பலருடைய தாகத்தை தீர்த்து வைத்திருக்கின்றார். இஸ்மவேல் தண்ணீர் தாகம் எடுத்து சாகக்கூடிய நிலைமையில ஊற்று தண்ணீரை கொடுத்தார். சிம்சோன் சாக போகும்போது ஊற்ற பிளந்து தண்ணியை கொடுக்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு குடிக்க தண்ணி இல்லைன்னு கேட்கும்போது கொடுத்த கடவுள் இங்க தாகமா இருக்கேன்னு சொல்றது. அப்ப இங்க இதுவும் இவருடைய மனிதத்தன்மையை வெளிப்படுத்துகிறது. அவருக்கு பசிச்சு தூங்கினாரு.
அப்ப சாதாரண மனிதனாக இருந்து அவருக்கு தாகம் எடுத்தது. அந்த தண்ணியை அவர் கேட்டார். மனித தன்மையை வெளிப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, ஆத்தும தாகம். ஆத்தும தாகம், அழிந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களை நினைத்து அவர் இந்த வார்த்தையை சொன்னார் என்று புரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்ததாக முடிந்தது. என்ன முடிந்தது? எது முடிந்தது? ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்த நோக்கம் முடிந்தது. மக்களை மீட்பதற்காக வந்தார். அந்த மீட்பின் நோக்கம் முடிந்தது. பிரிவு முடிந்தது. ஏனென்றால் ஆண்டவர் சிலுவையிலே மரித்த போது எருசலேம் மலையில் இருந்த திரைச்சீலை இரண்டாக கிழிந்தது. மேலிருந்து கீழே வரைக்கும் கிழிஞ்சிச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள பிரதான ஆசாரியர் மட்டும்தான் போக முடியும். மக்கள் யாரும் போக முடியாது. எப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தாரோ, திரைச்சீலை இரண்டாக கிழிந்ததோ, கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி நீக்கப்பட்டது. கிறிஸ்துவின் சிலுவை வந்து விட்டது. இயேசாமி மூலமாக கடவுளிடம் என்ன செய்யக்கூடிய எல்லாரும் போகலாம். பிரிவு முடிந்தது. நிறைவாக பிதாவே உமது கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன். இது ஒவ்வொரு யூத தாயும் தன்னுடைய பையனுக்கு சொல்லிக் கொடுக்கிற ஜெபம். இதை 3 வேளைகளிலே ஏறெடுப்பார்கள். ஒன்று, தூங்கும் போது. இரண்டாவது, மக்கள் கூட்டத்தின் முன்பாக இருந்து விசாரணைக்கு உட்படும் போது. மூன்றாவது, மரிக்கும் தருவாயிலே. மரிக்கக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக கடவுளை கேள்வி எழுப்புவார்கள், கடவுளை திட்டுவார்கள். ஏன் இப்படி கைவிட்டீங்க, எனக்கு ஏன் இவ்வளவு பாடு அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை புலம்பிட்டு தான் சாவாங்க. ஆனால் இங்கு ஆண்டவர் இவ்வளவு பிரச்சனைகளின் மத்தியிலும் பிதாவே உமது கரத்தில் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்ற அவருடைய அசைக்க முடியாத நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறது. நாமும் இதே நம்பிக்கையோடு ஆண்டவரை பின்பற்றுவோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.